கடவுள் அருள் யூடியூப் சேனல் மூலம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் அதிசய கற்களும் அற்புத வாழும் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று பார்க்கக்கூடிய இரத்தினம் கேதுவின் வைடூரியம் ஆகும். இந்த வைடூரியம் சற்று விலை மலிவான இரத்தினம்தான். ராகுவை போன்று கேதுவிற்கும் இந்த ராசிகள் வீடுகள் இல்லாததினால் அதன் தன்மையை பொறுத்து அந்த ராசிகளுக்கு எத்தனாவது ஸ்தானத்தில் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் நாம் இதை நிர்ணயம் செய்ய வேண்டும். இதில் கேது ஒருவருக்கு பாதிப்பை தருகிறது என்றால் அது ஒன்று ராசியிலோ, இரண்டாம் இடத்திலோ, நான்காம் இடத்திலோ, ஏழாம் இடத்திலோ, அஷ்டமஸ்தானத்திலோ, 12ஆம் இடத்திலோ இருந்தால்தான் அந்த கேதுவால் பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய ஸ்தானங்களில் கேது இருப்பதால் அதில் 1ஆம் பாவம் என்று எடுத்துக்கொள்வோமே, ஆனால் 1இல் கேது இருந்தால் தான் என்ன செய்கிறோம் என்பதே அவருக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை தான் சில சமயம் உருவாக்கும். ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மையை தரும். 2ஆம் பாவத்திற்கும் இதே நிலைதான். குடும்பங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்காது. 1, 2 இடங்களில் கேது அமர்வது என்பது நாம் திருமண பொருத்தத்திற்கு அதிகமாக நாம் பார்க்கிறோம். ராகு கேதுக்கள் தன்மையை பொறுத்து அதே போன்ற அமைப்புடைய ஜாதகர்களுக்குத்தான் அந்த ஜாதகத்தை இணைக்க வேண்டும் என்பது நிரூபிக்கப்பட்ட பல ஆராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்ட உண்மை. அந்த வகையில் கேது 1ஆம் பாவத்தில் இருந்தாலோ 2ஆம் பாவத்தில் இருந்தாலோ அதன் பாதிப்பிலிருந்து நீங்குவதற்காக இவர்கள் இந்த வைடூரிய கல்லியை கட்டாயம் அணிந்து கொள்ள வேண்டும். 3 என்பது மறைவு ஸ்தானமாக போய்விடுவதால் கேதுவினால் எந்த தாக்கமும் ஏற்படாது என்பதாலும் இவர்களுக்கு வைடூரியம் அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டுமல்ல, 4 என்று சொல்லக்கூடிய இடம் சுகஸ்தானமாக கருதப்படுகிறது. சுகம் என்பது தாயார் சுகம், நமது வீடு வாகன வசதிகள் சம்பந்தப்பட்ட சுகம். இந்த தன்மையிலிருந்தும் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டுமே ஆனால் அவர்கள் வைடூரியம் கட்டாயம் அணிந்து கொள்ளத்தான் வேண்டும். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்று சொல்வோம். அந்த புத்திரஸ்தானத்தில் கேது இருந்தால் குழந்தைகளை விட்டு நாம் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதிகமாக கொடுக்கும். அவர்கள் படிப்பு காரணமாக வேறு ஊர்களுக்கு சென்று ஹாஸ்டலில் தங்கி படிக்க நேரிடலாம். வேலை சற்று வயதான பிறகு பள்ளி படிப்பை முடித்து விட்டால் வேலை விஷயங்களாக வெளியூருக்கு சென்று படிக்கலாம். ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தன்மையை அவர்களுக்கு அளிக்காது. 6ஆம் இடத்தில் கேது இருந்தால், பொதுவாக 6ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலே அவர்களுக்கு தோஷங்கள், அதாவது ஏவல், பில்லி சூனியம், எதிரி தோஷங்கள் எதுவுமே இருக்காது. அதனால் அவர்களும் வைடூரியம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை. 7ஆம் இடம் என்பது மிகவும் பார்க்க வேண்டிய விஷயம். அந்த 7ஆம் ஸ்தானத்தில் கேது இருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது அவ்வளோ சுகப்படாது. நம்ம அனுபவ ரீதியாக நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்குறேன். 7ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் கேது இருக்கோ அவங்க ஒன்று கோர்ட்டு கேஸு கச்சோரின்னு இருக்கிறாங்க. விவாகரத்து சம்பந்தமாக ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை தான் அந்த கேது 7ஆம் இடத்துலேருந்து தர்றான். அதனால் அந்த 7ஆம் இடத்துக்காரங்கெல்லாம் கட்டாயம் வைடூரியம் அணிஞ்சிக்கிட்டு தான் அவங்களுக்கு நல்லது. 8ஆம் இடம் என்பதும் மறைவுஸ்தானமாக வருவதால் அந்தளவு கேதுவினால் பாதிப்பில்லை. இருப்பினும் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த கேது உருவாக்கி விடுவதால் அந்த ஸ்தானத்தில் கேது இருப்பவர்களும் அந்த வைடூரியத்தை அணிந்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. 9ஆம் இடத்தில் கேது என்று எடுத்துக்கொண்டோமானால் 9ஆம் இடம் தந்தை ஸ்தானமாக கருதப்படுவதால் தந்தையுடன் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தந்தையை விட்டு ஒரு பிரியும் தன்மையை இந்த கேது உருவாக்கிவிடும். இல்லை என்றால் ஒரு வீட்டில் இருந்தால் இருவரில் யாராவது ஒருவர் ஒன்று வருமான இழப்பில் இருப்பார்கள். இல்லை என்றால் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும்.
இதுபோன்ற தன்மைகளையும் காத்துக்கொள்வதற்காகவும் 9ஆம் இடத்தில் கேது இருப்பவர்கள் கட்டாயம் வைடூரியத்தை அணிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடம் என்று சொல்வது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நல்ல கிரகமோ கெட்ட கிரகமோ ஒரு கிரகம் இருந்தால் தான் அவங்க தொழில் சிறக்கும். இந்த 10ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அவ்வளோ பவர். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அல்லது ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என்பது ஜோதிட பழமொழிகளில் ஒன்று. அது இருந்தாலே அவருக்கு சந்தானம் கட்டாயம் உண்டு. அப்போ சந்தானம் உண்டுனாலே கட்டாயம் கல்யாணம் நடக்கும். அதுதான் அந்த கேதுவின் தன்மை. ஆகையால் அவர்கள் அவை நல்ல நிலைமையாக நடப்பதற்காக அவர்கள் வைடூரியம் அணிந்து கொள்வது நல்லது. 11 என்பது லாபஸ்தானமாக கருதப்படுவதால் எந்த கிரகம் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யும் என்று நாம் பலமுறை இங்கு இதை பதிவுகளில் கூறிவிட்டோம். அதே போன்ற 11ஆம் பாவத்தில் இருக்கும் கேதுவாலும் அதிகமாக கெடுபலங்கள் ஆவதற்கு சந்தர்ப்பங்கள் குறைவு. அது மட்டுமல்லாமல் 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த அயன சயன சுகஸ்தானத்தில் கேது இருந்தால், பொதுவாக 12ஆம் பாவத்தில் கேது இருந்தால் அவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் என்று சொல்வது ஜோதிட ரீதியாக வழக்கம். தங்களை விட்டு குடும்பத்தை விட்டு அவர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும் 12ஆம் பாவத்தில். ஆனால் அவர்கள் நிரந்தர பிரிவிலும் தங்களை காத்து கொள்வதற்காக இந்த வைடூரியம் அணிந்து கொள்வது என்பது மிகவும் நல்ல விஷயம். வைடூரியம் என்பது மிகவும் எளிதாக குறைந்த விலையில் அனைத்து இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு ரத்தினம்தான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். மற்றபடி இந்த மாணிக்கம் புஷ்பராகம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்து தரமான ஆளாக நம்பிக்கையான ஆசாரிகள்கிட்ட தான் பார்த்து வாங்கணும். ஆனால் வைடூரியம் அப்படி இல்லை. அதை போய் டூப்ளிகேட் அனுப்பலாம். அதே சீப்பாக கிடைக்கும்போது அதில் போய் டூப்ளிகேட் யார் பண்ணுவா? வியாபாரமே ஆகாது. அந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகஸ்தானமாக வருவதால் அதில் படுக்கை சுகம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லால் அவர்களும் இந்த கேது பகவானின் வைடூரியத்தை கல்லை அணிந்து கொள்வது மிகவும் நல்ல விஷயம்தான். அது அவர்களுக்கு ஒரு உன்னதமான நிலைமைத்தான் தரும். ஏற்கனவே நாம் பல கற்களின் பூஜைகளைப் போல் பூஜா விதி அனுசாரம் இதை நாம் பூஜித்து வைரக்கல்லில் டச்சிங் என்ற அமைப்பில் இந்த வைடூரியத்தை பதித்து, கேது என்றாலே அது ஒரு செவ்வாயின் தன்மை என்று கூறக்கூடிய வகையால் செவ்வாய்க்கிழமை அன்று அதற்குண்டான பூஜைகளை செய்து அதற்குண்டான காயத்ரி மந்திரம் ஓம் சித்திரவர்ணாய வித்மகே சர்ப்பரூபாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாது என்ற காயத்ரி மந்திரத்தால் 108 முறை அர்ச்சனை செய்துவிட்டு கேதுவின் மூல மந்திரமாகிய ஓம் தும் கேதவே நமக, ஓம் தும் கேதவே நமக, ஓம் தும் கேதவே நமக என்ற கேதுவின் மூல மந்திரத்தை 7000 முறை கூறிவிட்டு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அதே மத்திய உரல் என்று சொல்லக்கூடிய நடுவிரலில் இதை அணிந்து கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்தினால் கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களிலிருந்தெல்லாம் நீங்கள் காக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, பட்சி சாஸ்திர ரீதியாக தங்கள் பட்சி அதிகாரம் பட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த கல்லை வாங்குவது சாலச் சிறந்தது. மேலும் இந்த கேதுவின் நாமயோகம் என்று சொல்லக்கூடிய ஆயுஷ்மான், துருவம், சித்தம் இந்த நாமயோகத்தில் நித்திய யோகத்தில் பிறந்தவர்களும் இந்த வைடூரியத்தை அணிந்து கொள்வது சாலச் சிறந்தது. பொதுவாகவே நவரத்தின கற்கள் என்று சொல்ல போனால் பல பேர் இன்று 9 ரத்தினங்களையும் அணிந்து கொண்டு மோதிரங்களை அணிந்து கொள்கிறார்கள். அவை அவ்வளவு உன்னதம் அல்ல. 9 ரத்தினத்தையும் போட்டு டச்சிங் ரிங் டைப்பில் செய்யறதுங்கிறதே முதல்ல நடக்காத விஷயம். 9 ஓட்டை போட்டால் மோதிரத்தில் இடமே இருக்காது. முதல்ல கீழே அடியில் ஸ்பரிசம் ஆகணும். உடம்பில் அந்த கல்லோட ஸ்பரிசம் நம்ம உடம்புல படணும். அது ஆகாயத்தில் அந்த கிரகத்தை வைப்ரேட் பண்ணி இழுத்து இந்த கல்லின் வழியாக நம்ம பாடியில் டச் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே ஒரு கிரியேட்டிவ் பவர் அது உருவாக்கக்கூடியது தான் அந்த
ரத்தினங்களை டச்சிங் ரிங்காக நம்ம பண்ணுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம ரத்னங்கள் வாங்கும் பொழுது புஷ்பராகத்தோடு வைரமோ மரகத பச்சையோ நீலமோ அணியக்கூடாது. மாணிக்கத்தோடு வைரமோ நீலமோ அணியக்கூடாது. முத்தோடு வைரமோ நீலக்கற்களோ கோமேதகமோ வைடூரியமோ அணியக்கூடாது. அடுத்தது புஷ்பராக கல்லோடு வைரம் அணிவது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல. இதை மனதில் கொள்ள வேண்டும். வைரக்கல் நாம் அணியும்போது வைரக்கல் கிடைக்காத சூழ்நிலையில் வெள்ளை புஷ்பராக கல்லை நாம் பயன்படுத்தலாம் அல்லது ஸ்படிகக்கல்லை பயன்படுத்தலாமே தவிர அந்த வைரத்தோடு கனக புஷ்பராகத்தை பயன்படுத்துவது என்பதும் அவ்வளவு நல்லது அல்ல. அதே மாதிரி நீளத்தோடும் அப்படித்தான் முத்து பவளம் மாணிக்கம் போன்ற கற்களையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. கோமேதகம் வைடூரியம் இந்த கற்களோடும் நாம் எந்த ஒரு கற்களையுமே பயன்படுத்துவது சரியல்ல. வைரத்தை வேண்டுமானாலும் சேர்க்கலாம், மரகதத்தை வேண்டுமானாலும் சேர்க்கலாம். அதுவும் அந்த திசாபுத்தி நடக்கும் காலங்களில்தான் மற்ற கற்களை அதோடு சேர்க்க வேண்டுமே தவிர 9 கிரகங்களும் யாருக்குமே எப்பவுமே சாதகமாக இருப்பது இல்லை. அதனால் நவரத்தினம் பதித்த மோதிரங்களை அணிந்து கொள்வது என்பதும் அவ்வளவு சாத்தியம் இல்லை. அனைவருக்கும் அனைத்து திசைகளும் வரலாம், அனைத்து திசைகளிலும் அனைத்து அந்தர புத்தியும் வரலாம். அதில் சாதகத்தை செய்யக்கூடிய புத்திகளும் பாதகத்தை செய்யக்கூடிய புத்திகளும் வரும். அப்பொழுது அந்த பாதகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் அதிகமாக இருந்தால் அவருக்கு பாதிப்பைத்தான் தரும் என்று இந்த நவரத்தின கற்களை ஒரு முறைப்படி நீங்கள் பூஜித்து அணிந்து கொள்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் அபிவிருத்தி அடையும் என்று கூறி வேறொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.